மலையில பாலகனை தேடி அந்த மாடடையும் தொழுவத்த நாடி எங்களுடைய கம்யூனிட்டி சார்பாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களையும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் உரித்தாக்கிக் இந்த மாணவர்கள் 1 to 5 படிக்கிற மாணவர்களுக்கு சப்போஸ் கிறிஸ்துமஸுக்கு முன்னாடி வைப்பாங்க. அந்த கிறிஸ்துமஸ் திருவிழாவுக்கு ஒரு நாடக வழியில் சின்ன பிள்ளைங்களாம் நடிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு நல்ல சீருடை, பள்ளி சீருடையோட நல்ல பயிற்சி கொடுக்குறாங்க. ஆசிரியர்கள், சிஸ்டர் எல்லாரும் நல்ல ட்ரைனிங் கொடுத்து அவனுக்கு என்ன நடிக்கணும்னு அந்த மாணவருக்கு, அதாவது சூசைப்படும் மாதமும் உங்கள் வீட்டில் இடம் தேடி வருவாங்க. நீங்கள் என்ன சொல்லணும், எங்கள் வீட்டில் இடம் இல்லை அவ்வளோ சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்குறாங்க. இவனும் எல்லா நாளும் சரி கரெக்டாக நடித்தான். ஆனால் அந்த கிறிஸ்துமஸ் சப்போஸ் கிறிஸ்துமஸ் திருவிழா அன்னைக்கு எல்லா விருந்தினர், சிறப்பு விருந்தினர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. இந்த நாடகமானது நடிக்கப்படுகிறது. அப்போ அந்த மாணவன் வருதுன்னா சூசைப்புறம் மாதமும் நடந்து வந்துட்டே இருக்காங்க. வந்துட்டே இருக்கும்போது இங்கே அந்த சூசைப்புறம் என்ன கேட்குறாங்க, என் மனைவி அந்த மரியாவுக்கு இங்கே தங்க கொஞ்சம் இடம் தருவீங்களா அப்படின்னு. அந்த மாணவன் உடனே என்ன சொன்னான்னா, அவன் எல்லாமே பார்க்கலாம் சுற்றி முத்தி என்ன சொல்லலாம், மாதமும் கஷ்டப்படுறாங்க, சூசைப்புறம் கஷ்டப்படுறாங்க, என்ன சொல்லலாம், ஆனால் நமக்கு சொல்லி தந்தது இடம் இல்லைன்னு சொல்லணும். ஆனால் எனக்கு இப்போ மனசு கேட்கல. ஆனால் சூசைப்புறம் சொல்றாரு, நீ இடம் இல்லைடா அப்படின்னு சொல்லணும். இருந்தாலும் அவங்க என்ன செய்யல, அதை ஒரு பொருட்டாவே நினைக்கல. நல்ல யோசித்து முடிவெட்டு சொன்னாங்க. எங்க சிஸ்டர் சொன்னாங்க, இங்க பள்ளிக்கூடத்துல இடம் இல்லை, ஆனா எங்க வீட்டுல இடம் இருக்கு, நீங்க எங்க வீட்டுக்கு தாராளமா தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த மாணவனுக்கு உண்மையிலேயே அவன் சொல்லிக் கொடுத்ததே எதுவாக சொல்லணும்னு ஒரு எண்ணம் இருந்தாலும், எப்படி இந்த இடத்துல அவன் கஷ்டப்படுறவங்களை பார்த்து எப்படி இல்லைன்னு சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு அவன் இருக்கிறத தன்னிடம் இருக்கிறதை பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்ற உயிரி எண்ணத்தோடு அவங்க வீட்டுல இடம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செஞ்சான், அவனுடைய தாராள மனப்பான்மை மூலம் அவங்கள எங்க வீட்டுக்கு வாங்க, தாராளமா எங்க வீட்டுல தங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தாராள மனப்பான்மையை அவனுடைய பதினாட்டு எடுத்து வைக்கிறது. இதே போலதான் இப்ப நீங்க எல்லாரும் நிறைய மாணவர்கள் நீங்க இங்க இருக்கிறீங்க. இங்க உள்ள இந்த சபையில் உள்ள அனைத்து பாதசம் உங்களை சீரம் சிறப்புமா பல டோனர்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி உங்களை எப்படி சந்தோஷமா வைக்கணும் அப்படின்னு ஒரு உயர்ந்த எண்ணத்தோட அவங்களும் தயாராக உழைத்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் உண்மையிலே அவங்களுடைய பாசத்துல அவங்களுடைய இதயத்தை எல்லாரும் நீங்க இடம் வச்சிருப்பீங்க. உங்க ஒவ்வொருவருக்கும் மீண்டும் ஒரு முறை கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களையும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் வாழ்க வளங்கள் என்று கூறி என்னுடைய உரையை முடிக்கின்றேன். நமக்கு எதுவுமே கொண்டு போறதில்ல. ஆனா கடவுள் உங்களை ஒன்னா அமைச்சு நல்ல ஃபாதர்ஸ் இடையில நல்ல சாப்பாடு கொடுத்து, நல்ல இடத்தையும் கொடுத்து, நல்ல உடைய கொடுத்து, நல்ல ஆசிரியர்களை கொடுத்து உங்களை சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லணும். எப்பவுமே நன்றி சொல்லுவீங்களா கடவுளுக்கு? உண்டாக ஃபாதர்ஸ் பிடிக்கும், ஃபாதர்ஸ் பிடிக்காதா? நான் ஃபாதர்ஸ் சொல்லி நாளைக்கு சொல்றேன் சொல்லுங்க. சரி, இந்த சின்ன சிட்டுக்குருவியே போய் அடைக்கப்படுறா, நம்மளும் போய் செய்யணும்னு சொல்லிட்டு உடனே முயல் போச்சான். இந்த முயல் செய்யறத பார்த்து சிங்கம் போச்சான். அதுக்கப்புறம் யானை வந்துச்சான். யானை
கேட்கிறார்